ശ്രീകൃഷ്ണായ നമഃ. ഇത് ശ്രീമന്നാരായണീയത്തിലെ 9வது ദശകം സൃഷ്ടിവർണ്ണനൈ. ബ്രഹ്മാവിനുடைய തപസ്സും ഭുവന നിർമ്മിതിയും ബ്രഹ്മാവിനുடைய அந்த വൃത്താന്തത്തെ இங்கே சொல்லப்படுகிறது. 8ம் தசகத்தில் விவரித்ததுபோல் பத்மஜனான பிரம்மாவினுடைய அனந்தர வியாபாரங்கள் எதெல்லாம் என்று பார்க்கலாம். ஸ்லோகம் 1. स्थितः स कमलोद्भवस्तव हि नाभिपङ्गेरुहे कुतस्विदिदमम्बुधौ उदितमित्यनालोकयन् तदीक्षणकुतूहलात् प्रतिदिशं विवृत्तानना चतुर्वदनदामगाद्विकसदष्टदृष्ट्यम्बुजाम्. स्थितः सः कमलोद्भवः तव हि नाभिपङ्केरुहे कुतः स्वित् इदम् अम्बुधौ उदितम् इति अनालोकयन् तद् ईक्षण कुतूहलात् प्रतिदिशं निवृत्त आननः चतुर्वदनताम् अगाद् विकसत् अष्टदृष्टि अम्बुजाम्. सः கமலோத்பவः, அந்த தாமரை பூவிலிருந்து உத்பவித்த பிரம்மா, தவ நாபி பங்கேருகே ஹி ஸ்திதः, உங்களுடைய நாபி கமலத்தில் இருந்து கொண்டு, அம்புதௌ இதம், சமுத்திரத்தில் இந்த தாமரை பூ, குதஸ்வித் உதிதம் இதி, எங்கிருந்து வந்திருக்கிறது, അനാലോകയൻ, കാരണത്തെ കാണാത്തതിനാലെ, അതായത് പുരിയാത്തതിനാലെ, തദീക്ഷണ കുതൂഹലാത്, அந்த பத்மத்தின் உற்பத்தி ஸ்தானத்தை கண்டறியണം என்ற கௌதுகத்தால், அந்த ஆசையினால், பிரதிதிசம் நிவர்த்தானனகா, திக்குதோறும், அதானது 4 பக்கமும் திரும்பி பார்த்ததினால், 4 பாகத்திலேயும் 4 முகத்துடன், விகசத் அஷ்ட திருஷ்டாம்புஜாம் சதுர்வதனதாம் அங்காத், மலர்ந்த தாமரை பூவிற்கு துல்லியமாகின 8 கண்களோடு கூடின நான்முகன் என்ற அவஸ்தையை பிராபித்தார். பகவானுடைய நாபியிலிருந்து உத்பவித்த தாமரை பூவில் ஜனித்த அந்த பத்மஜன், இந்த பிரம்மா சிந்தித்தார், இந்த தாமரை பூ இந்த சமுத்திரத்தில் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று தெரியவில்லையே, எப்படியாவது அதனுடைய உத்பவஸ்தானத்தை கண்டுபிடிக்கணும் என்று ஆர்வத்துடன், அந்த ஆசையினால் 4 திக்குகளிலும் முகத்தை திருப்பி பார்த்தார். அதனால் அவருக்கு 4 முகங்கள் உண்டாயிடுத்து. அதனால் அவர் நான்முகன் என்ற அவஸ்தையை பிராபித்தார். அந்த 4 முகங்கள் எப்படி இருந்தது? மலர்ந்த தாமரை பூ போல் 8 கண்களினால் உள்ள 4 முகங்கள் பிரம்மாவிற்கு வந்து சேர்ந்தது. கமலோத்பவஸ்தவ ஹி நாபிபங்கேருஹே குதஸ்விதிதமம்புதௌ உதிதமித்யனாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிசம் விவృత్తానனா ചതുർവദനദാമഗാദ്വികസദഷ്ടദൃഷ്ട്യംബുജാം. ശ്ലോകം 2. മഹാർണവ വിഘൂർണിതം കമലമേവ തത് കേവലം വിലോക്യ തദുപാശ്രയം തവ തനും തു നാലോകയൻ ക ഏഷ കമലോദരേ മഹതി നിസ്സഹായോ ഹ്യഹം കുതസ്വിദിദമംബുജം സമജനീതി ചിന്താമഗാത്. മഹാ ആർണവ വിഘൂർണിതം കമലം ഏവ തദ് കേവലം വിലോക്യ തദുപാശ്രയം തവ തനും തു ന ആലോകയൻ കഹ ഏഷ കമല ഉദരേ മഹതി നിസ്സഹായഃ ഹി അഹം
குதஸ்வித் இதம் அம்புஜம் சமஜனி இது சிந்தாம் அகாத் மகார்ண விகூர்ணிதம். அந்த மகாசமுத்திரத்தில் சாஞ்சாடிக்கொண்டிருந்த தத் கமலம் கேவலம் ஏவா, அந்த தாமரப்பூவே ஆசிரியமில்லாமல், அதானது தனியாக இருக்கிறதை பார்த்து, விலோக்கிய ததுபாசிரயம், அந்த பூவை மட்டும் காணுகிறது, அதனோடு ஆசிரியமான உங்களே தவ தனும் தும் நாலோகையன், உங்களுடைய திருவுடலினையாகட்டும் அங்கே பார்க்காததினால், மகதி கமலோதரே, விஸ்தீர்ணமான அந்த பெரிய தாமரப்பூவிற்குள், அதானது பூவோடு உதரத்துக்குள், நிஸ்ஸகாயகி, சகாயமில்லாமல் தனியாக இருக்கிற, ஏஷகா அகம் கஹா, இந்த நான் யார், இதம் அம்புஜம் குதஸ்வித் சமஜனி, இந்த தாமரப்பூ எங்கிருந்து சம்ஜாதமாச்சு, எதிலிருந்து வந்தது, இது சிந்தாம் அகாது என்ற சிந்தையில் ஆண்டு போனார் அந்த பிரம்மா. பிரம்மா பிறந்த இடமான அந்த தாமரப்பூ மகாசமுத்திரத்தில் சாஞ்சாடி கொண்டிருந்தது. பூவை மட்டும் காண முடிகிறது, ஆனால் அதோடு அடிஸ்தானத்தை காணவில்லை. காரணமில்லாமல் பூ வராதே, அதோடு ஆசிரியம் ஏது என்று பார்த்தால் அங்கே ஒன்றுமே காணவில்லை. பகவான் தான் ஆசிரியம் என்று தெரியும், ஆனாலும் பகவானோடு திருவுடலே அங்கு காணாததினால், அங்கே பார்க்க முடியாததினால் சிந்தனை செய்தார் பிரம்மா. இந்த தாமரப்பூவில் இருக்கிற ஏகனான நான் யார், எங்கிருந்து வந்தேன், இந்த தாமரப்பூ எங்கிருந்து உண்டானது, இதோடு ஆசிரியஸ்தானத்தை காண முடியவில்லையே என்று சிந்தையில் ஆண்டு போனார். மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத் கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் து நாலோகயன் க ஏஷ கமலோதரே மஹதி நிஸ்ஸகாயோ ஹ்யஹம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். ശ്ലോകം 3. അമുഷ്യ ഹി സരോരുഹ കിമപി കാരണം സംഭവേത് ഇതി സ്മ കൃത നിശ്ചയ സഖലു നാളരന്ധ്രാധ്വനാം സ്വയോഗബലവിദ്യയാ സമവരൂഢവാൻ പ്രൗഢധീ ത്വദീയമതിമോഹനം നതു കളേബരം ദൃഷ്ടവാൻ. അമുഷ്യ ഹി സരോരുഹഃ കിം അപി കാരണം സംഭവേത് ഇതി സ്മ കൃത നിശ്ചയഃ സഹ ഖലു നാളരന്ധ്ര അധ്വനാ സ്വയോഗബല വിദ്യയാ സമവരൂഢവാൻ പ്രൗഢധീഃ ത്വദീയം അതിമോഹനം ന തു കളേബരം ദൃഷ്ടവാൻ. അമുഷ്യ സരോരുഹഃ கிமபி காரணம் சம்பவேதுகி, இந்த தாமரப்பூக்கு கண்டிப்பாக ஒரு காரணம், அதானது ஒரு ஆசிரியம், ஒரு உற்பத்தி ஸ்தானம் உண்டாயிருக்கணுமே. இதி ஸ்ம கிருத நிச்சயகா என்று நிச்சயித்து கொண்டு, பிரௌடதீஹி சக கலு, சாமர்த்தியமுள்ள அந்த பிரம்மா, ச யோகபல வித்யா, தன்னோடு யோகசக்தியோடும், அதானது தபசக்தியினாலும் கூடின ஞானசக்தியால், நாளரந்திராத்வனா சமவரூடவான், அந்த தாமரத்தண்டின் சுஷிரங்கள் வழி கீழே இறங்கி, அதிமோகனம் துவதீயம் களேபரம் து ந திருஷ்டவான், அதிமனோகரமான உங்களுடைய திருவுடலை பார்க்க முடியவில்லை, அந்த இடத்துல தேடியும் காணவில்லை. அந்த தாமரை பூவிற்கு உற்பத்தி ஸ்தானமாகி கண்டிப்பாக ஏதாவது ஸ்தானம் இருந்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் பூவிற்கு தனியாகவே வர முடியாதே, தனியாகவே உண்டாகவும் முடியாது. அதற்குள் நான்
தனியாகவும் இருக்கிறேன். வேறு யாரையும் அங்கு காணவில்லை. அதோடு உற்பத்தி ஸ்தானத்தை கண்டுபிடிக்க நிச்சயித்தார் அந்த பிரம்மா. பிரம்மா எப்படிப்பட்டவர்? பகவானையே நினைத்து கொண்டு செய்த யோக பலத்தால், அந்த தபசக்தியினால் ஆத்மஞானம் அடைந்தவர் புத்தியுடன் கூடியவராகும். அதனால் கிடைத்த அஷ்ட ஐஸ்வர்யங்களுடைய பலத்தினால் சூக்ஷ்ம சரீரத்துடன் அந்த தாமரை தண்டிலிருக்கிற துவாரம் வழியாக கீழே இறங்கி போனார். அங்கே பரம சுந்தரமான பகவானுடைய திருவுடலை பார்க்கலாம் என்று நினைத்தார். ஆனால் அங்கேயும் பகவானை பார்க்க முடியவில்லை. அமுஷ்ய ஹி சரோருஹ கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சய சகலு நாளரந்திராத்வனாம் ஸ்வயோக பல வித்யயா സമവരൂഢവാൻ പ്രൗഢധീ ത്വദീയമതിമോഹനം നതു കളേബരം ദൃഷ്ടവാൻ. ശ്ലോകം 4. തതഃ സകല നാളികാ വിവരമാർഗഗോ മാർഗയൻ പ്രയസ്യ ശതവത്സരം കിമപി നൈവ സന്ദൃഷ്ടവാൻ നിവൃത്യ കമലോദരേ സുഖനിഷണ്ണ ഏകാഗ്രധീ സമാധിബലമാദധേ ഭവദനുഗ്രഹൈകാഗ്രഹീ. തതഃ സകല നാളികാ വിവര മാർഗഗഃ മാർഗയൻ പ്രയസ്യ ശതവത്സരം കിമപി ന ഏവ സംദൃഷ്ടവാൻ നിവൃത്യ കമല ഉദരേ സുഖഃ നിഷണ്ണഃ ഏകാഗ്രതീഃ സമാധി ഫലം ആദതേ ഭവത് അനുഗ്രഹ ഏക ആഗ്രഹീ. തതഃ സകല നാളികാ വിവര മാർഗഗഃ மார்கயன். அதன் பிறகு தாமரை தண்டின் எல்லா துவார வழிகளிலும் போய் தேடின பிறகும் சதவல்சரம் பிரயஸ்யா, இப்படி பகுவல்சர காலம் பிரயாசப்பட்டுட்டும் கீமபி ந ஏவ சந்திருஷ்டவான், ஒன்றுமே காண முடியவில்லை. நிவர்த்திய கமலோதரே சுகநிஷன்னகா, திரும்பி வந்து தாமரை பூவின் நடுவில் மீண்டும் சுகமாக அமர்ந்து சுகாசனத்தில் ஸ்திதி செய்து ஏகாகிரதீஹி ഭവദനുഗ്ര ഏക ആഗ്രഹി, புத்தியை ஏகாகிரமாக்கி உங்களுடைய அனுகிரகத்தை மட்டும் ஆசித்து கொண்டு சமாதி பலம் ஆததே, சமாதி பலத்தை கைக்கொண்டார். கீழேயும் பகவானை காண முடியாததினால் அதன் பிறகு அந்த பிரம்மா தாமரத்தண்டில் இருக்கிற எல்லா துவாரங்களிலும் ஒவ்வொன்றாக கடந்து சென்று பார்த்தார். 100 வருஷ காலம் கஷ்டப்பட்டு தேடியும் ஒன்றுமே காணவில்லை. திரும்பி வந்து தாமரை பூவின் நடுவில் மீண்டும் சுகமாக அமர்ந்து ஏகாகிர சிந்தையுடன் புத்தியை பகவானிடம் ஏகாகிரமாக்கினார், தியானம் செய்தார். அப்படி சமாதியில் பிரவேசித்தார். மனதில் பகவானுடைய அனுகிரகம் மட்டும் தேவை என்ற ஆசையினால் அதை மட்டும் சிந்தித்து ஸ்திரமாக സമാധിയെ കൈക്കൊണ്ടാർ. മനസ്സെയും ശരീരത്തെയും ഒരേ നിലയിൽ നിർത്തി, അതാണത് സമനിലയിൽ നിർത്തി സമാധിയെ കൈക്കൊണ്ടാർ அந்த பிரம்மா என்று கூறுகிறார் பட்டதிரி. തതഃ സകല നാളികാ വിവര മാർഗഗോ മാർഗയൻ പ്രയസ്യ ശതവത്സരം കിമപി നൈവ സന്ദൃഷ്ടവാൻ നിവൃത്യ കമലോദരേ സുഖനിഷണ്ണ ഏകാഗ്രധീ സമാധിബലമാദധേ ഭവദനുഗ്രഹൈകാഗ്രഹീ. ശ്ലോകം 5. ശതേന പരിവത്സരൈർദൃഢസമാധിബന്ധോല്ലസത് പ്രബോധവിശദീകൃത സഖലു പത്മിനീ സംഭവാ
അദൃഷ്ടചരമദ്ഭുതം തവ ഹി രൂപമന്തർദൃശാ വ്യചഷ്ടപരിതുഷ്ടധീർ ഭുജഗഭോഗഭാഗാശ്രയം. ശതേന പരിവത്സരൈഃ ദൃഢ സമാധി ബന്ധ ഉല്ലസത് പ്രബോധ വിശദീകൃതഃ സ ഖലു പത്മിനീ സംഭവഃ അദൃഷ്ടചരം അദ്ഭുതം തവ ഹി രൂപം അന്തർദൃശാ വ്യചഷ്ട പരിതുഷ്ട ദീഹി ഭുജഗ ഭോഗ ഭാഗാശ്രയം. സഹ പത്മിനീ സംഭവഃ ഖലു அந்த பத்மத்திலிருந்து வந்த பத்மஜனாகட்டும். ശതേന പരിവത്സരൈഃ 100 ദിവ്യവത്സരത്തിനാൽ. ദൃഢസമാധി ബന്ധോല്ലസത് ദൃഢസമാധിയിലിരുന്നതിനാൽ. പ്രബോധ വിശദീകൃതഃ ஞானம் தெளிந்து മനോമാലിന്യമെല്ലാം നീങ്ങിയവനാകി തീർന്ന്. പരിതുഷ്ടക ദീഹി ആനന്ദം നിറയുന്ന അന്തരംഗത്തിനാൽ. அதிருஷ்டச்சரம் அத்புதம் முன்னாடி காணப்படாத ஆச்சரியமான. ഭുജഗ ഭോഗ ഭാഗാശ്രയം தவரூபம் ஆதிசேஷன் என்ற நாகசிரேஷ்டனின் உடலின் மேல் ஒரு பாகத்தை ஆசிரியித்து கொண்டு, அதானது ஆதிசேஷன் என்ற சர்ப்பத்தின் மேல் சயிக்கிற பகவானுடைய அந்த திருவுடலே அந்தர்திருஷா வெஜஷ்டி ஹி திவ்ய திருஷ்டியினால் தரிசித்தார். தாமரப்பூவிலிருந்த அந்த பிரம்மதேவர் 100 ദിവ്യവത്സര കാലം ദൃഢமான സമാധിയിലിരുന്നതിനാലേ ജ്ഞാനമുദിത്ത് തെളിവ് വന്ന് മുൻപ് കാണപ്പെടാത്ത ആശ്ചര്യமான ഭഗവാനോட സ്വരൂപത്തെ ஆதிசேஷனின் உடலின் மேல் சயிச்சிருக்கிற அந்த பகவானை மனக்கண்ணால் கண்டார். அதனால் ஆனந்த பரவசனாகி തീർந்தார் அந்த பிரம்மா. 100 ദിവ്യവത്സര കാലം ദൃഢமான സമാധിയിൽ ഇരുന്നതിനാലേ ബ്രഹ്മാവിനുடைய അജ്ഞാനം നീങ്ങി மனம் நிர்மலமாகிவிட்டது. அதனால் பகவானுடைய அந்த திவ்ய ஸ்வரூபத்தை பிரம்மாவிற்கு உள்கண்ணால் பார்க்க முடிந்தது. മനോമാലിന്യങ്ങൾ തീർന്ന ബ്രഹ്മാവിற்கு பகவான் தரிசனம் നൽകിனார். மனம் சுத்தமானால் மட்டும்தான் பகவான் பிரத்யட்சமாவார். மனதில் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிய வருகிறது. ശതേന പരിവത്സരൈർദൃഢസമാധിബന്ധോല്ലസത് പ്രബോധവിശദീകൃത സഖലു പത്മിനീ സംഭവാ അദൃഷ്ടചരമദ്ഭുതം തവ ഹി രൂപമന്തർദൃശാ വ്യചഷ്ടപരിതുഷ്ടധീർ ഭുജഗഭോഗഭാഗാശ്രയം. ശ്ലോകം 6. കിരീടമകുടോല്ലസത് കടകഹാരകേയൂരയും മണിസ്ഫുരിതമേഖലം സുപരിവീതപീതാംബരം കളായ കുസുമപ്രഭം ഗളതലോല്ലസത് കൗസ്തുഭം വപുസ്തദയി ഭാവയേ കമലജന്മനേ ദർശിതം. കിരീട മകുട ഉല്ലസത് ഖഡഗ ഹാര കേയൂര യുഗ്മണി സ്ഫുരിത മേഖലം സുപരിവീത പീതാംബരം കളായ കുസുമ പ്രഭം ഗള തല ഉല്ലസത് കൗസ്തുഭം വപുഃ തത് അയി ഭാവയേ കമല ജന്മനെ ദർശിതം. കിരീട മകുടോല്ലസൻ കിരീടവും മകുടവും അണിந்து തിളങ്ങുகிறതും. കടക ഹാര കേയൂര യുഗ് വളകൾ മുത്തുമാലകൾ തോൾവളകൾ ഇവകളാൽ. മണിസ്ഫുരിത മേഖലം രത്നങ്ങൾ പതിത്ത പളപളപ്പാന അരഞ്ഞാണിനാലും.
സുപരിവീത പീതാംബരം. മஞ்ச பட்டாடை அழகாக உடுத்தினதும் கலாய குசுமப்பிரபம். நீல நிறத்திலிருக்கிற காயாம்பூ போல் காந்தியுடனும் கல தலோல்லச கௌஸ்துபம். கழுத்தில் அணிந்திருக்கிற கௌஸ்துவ மணியால் மின்னி திளங்குகிறதுமான கமல ஜன்மனே தர்சிதம் ஐ. பத்மஜனுக்கு காட்டிக்கொடுத்ததுமான உங்களுடைய தத் வபுகு பாவையே, அந்த திருவுடலே நான் தியானித்து கொள்ளுகிறேன். சிரசில் முன்பக்கம் கிரீடத்தினாலும் பின்பக்கம் மகுடத்தினாலும் சோபிக்கிறதும் வளகள், முத்துமாலகள், தோள்வளகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் விலையேறின ரத்னங்களால் ஜொலித்து பளபளப்பாக അരഞ്ഞാൻ അണിന്തും അഴകാന ഉടുത്തപ്പെട്ട പീതാംബരം മഞ്ചപ്പട്ടാടയിനാലും കായാമ്പൂ എன்ற പൂ പോലെ നീലവണ്ണത്തിൽ കാന്തിയോടു കൂടിനതും കഴുത്തിൽ പ്രകാശിക്കും കൗസ്തുഭരത്നമണിയുടനും விளங்குகிற பகவானுடைய அந்த திவ்யஸ்வரூபம் பிரம்மாவிற்கு காட்டிக் கொடுத்தீர். அதுபோல் உங்களுடைய அந்த பிரகாசிக்கும் திருவுடலை நான் தியானித்து கொள்ளுகிறேன் என்று பட்டதிரி சொல்லுகிறார். കിരീടമകുടോല്ലസത് കടകഹാരകേയൂരയും മണിസ്ഫുരിതമേഖലം സുപരിവീതപീതാംബരം കളായ കുസുമപ്രഭം ഗളതലോല്ലസത് കൗസ്തുഭം വപുസ്തദയി ഭാവയേ കമലജന്മനേ ദർശിതം. ശ്ലോകം 7. ശ്രുതിപ്രകരദർശിത പ്രചുരവൈഭവ ശ്രീപദേ ഹരേ ജയ ജയ പ്രഭോ പദമുപൈഷിദിഷ്ട്യാദൃശോ കുരുഷ്വധിയമാശു മേ ഭുവനനിർമ്മിതോ കർമ്മഠാം ഇതി ദ്രുഹിണവർണിത സ്വഗുണബംഹിമാ പാഹി മാം. ശ്രുതി പ്രഖര ദർശിത പ്രചുര വൈഭവ ശ്രീപദേ ഹരേ ജയ ജയ പ്രഭോ പദം ഉപേഷി ദിഷ്ട്വാ ദൃശോഃ കുരുഷ്വ ധിയം ആശു മേ ഭുവന നിർമ്മിതൗ കർമ്മഠ ഇതി ദ്രുഹിണ വർണിത സ്വഗുണ ബംഹിമാ പാഹിമാം. ശ്രുതി പ്രഖരദർശിത പ്രചുര വൈഭവ വേദസമൂഹങ്ങളിൽ വ്യക്തമാக்கப்பட்டிருக்கிறதும், அதானது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதும், സർവവ്യാപിയുமான മഹാത്മ്യം നിറൈந்ததுமான ഭഗവാനെ, ശ്രീപദേ ഹരേ ജയ ജയ. ലക്ഷ്മി വല്ലഭനും ആന മഹാവിഷ്ണു മേൽക്കുമേൽ ജയിച്ചരുളേണമേ. പ്രഭോ ദിഷ്ട്വാ ദൃശോഃ പദം ഉപേഷി. സർവശക്ത, എന്നോട് அதிர்ஷ்டத்தினால் பாக்கியத்தினால் என் கண்களுக்கும் என்னுடைய திருஷ்டி மார்க்கத்தில் நீங்கள் தரிசனம் നൽകിയത് என்னுடைய பாக்கியம். அதானது என் திருஷ்டி மார்க்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறது என்னோட பாக்கியம். ஆஷு மே தியம், താമസമില്ലാமல் என்னுடைய புத்தியே. ഭുവന നിർമ്മിതോ കർമ്മഠാം കുരുഷ്വ. ഭുവനങ്ങളെ, അതായത് പ്രപഞ്ചത്തെ സൃഷ്ടി ചെയ്യുവதற்கு தேவையான സാമർഥ്യമുള്ളവനാക്കി തീർക്കണമേ. ഇതി ദ്രുഹിണവർണിത സ്വഗുണ ബംഹിമാം മാം പാഹി. ഇതുപോൽ ബ്രഹ്മാവിനാൽ വർണ്ണിക്കപ്പെട്ട മഹിമ അതിശയത്തോടു കൂടിന നിങ്ങൾ എന്നെയും കാത്തരുളയണമേ. അനവധി വേദവാക്യങ്ങളിൽ சொல்லப்பட்டிருக்கிறதும் ലോകത്തിற்கும் ശ്രേഷ്ഠமான வைபவத்தினாலும் லக்ஷ்மி வல்லபனுமான பகவானே, நீங்கள் ஜெயித்தாலும் என் அதிர்ஷ்டத்தினால் என் கண்களுக்கு பகவான் தரிசனம் നൽകിയിരിക്കേൽ
என் அகக்கண்களால் உங்களை தரிசனம் பண்ண முடிகிறது. உங்கள் தயினால் எனக்கு லோகத்தை, அதாவது பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவதற்குள்ள சாமர்த்தியத்தை, அதற்கு தேவையான புத்தியையும் அறிவையும் சீக்கிரமாக നൽകി അനുഗ്രഹിக்க வேண்டும். பிரம்மாவினால் பகவானே வர்ணிக்கப்பட்டிருக்கிற குண மாகாத்மியத்தோடு கூடின நீங்கள் குருவாயூரப்பா என்னையும் காத்து கொள்ளണമേ என்று ശ്രീ ഭട്ടതിരി പ്രാർത്ഥിக்கிறார். ശ്രുതിപ്രകരദർശിത പ്രചുര വൈഭവ ശ്രീപദേ ഹരേ ജയ ജയ പ്രഭോ പദമുപൈഷിദിഷ്ട്യാദൃശോ കുരുഷ്വധിയമാശു മേ ഭുവന നിർമ്മിതോ കർമ്മഠാം ഇതി ദ്രുഹിണവർണിത സ്വഗുണബംഹിമാ പാഹി മാം. ശ്ലോകം 8. ലഭസ്വ ഭുവനത്രയീരചനദക്ഷതാമക്ഷതാം ഗൃഹാണമദനുഗ്രഹം കുരു തപശ്ച ഭൂയോ വിധേ ഭവത്വഖില സാധനീ മയി ച ഭക്തിരത്യുത്കടേതി ഉദീര്യ ഗിരമാദധാ മുദിത ചേതസം വേധസം. ലഭസ്വ ഭുവനത്രയീ രചന ദക്ഷതാം അക്ഷതാം ഗൃഹാണ മത് അനുഗ്രഹം കുരു തപഃ ച ഭൂയഃ വിദേ ഭവതു അഖില സാധനീ മയി ച ഭക്തിഃ അത്യുൽക്കടാ ഇതി ഉദീര്യ ഗിരം അദധാഃ മുദിത ചേതസം വേദസം. വിദേ അക്ഷതാം ഭുവനത്രയീ രചന ദക്ഷതാം ലഭസ്വ. ബ്രഹ്മ ത്രൈലോക്യ സൃഷ്ടിക്ക് தேவையான சாமர்த்தியம் ஒரு தடசவும் கூடாமல் உனக்கு கிடைக்கும். நீ அந்த சக்தியை அடையுவாய். மத அனுகிரகம் கிரகாணா, அதற்கு என்னோட அனுகிரகத்தை நீ கை கொண்டாலும் அனுகிரகத்தை സ്വീകരിത്തുകൊள். തപഃ ച ഭൂയഃ കുരു, തപസ് ഇനിയും ചെയ്യ വേണ്ടും. അഖില സാധനീ മയി ഭക്തി, എല്ലാ കാര്യങ്ങളെയും സാധിപ്പിച്ചു നൽകുകിற എന്നിடம் அதிதீவிரமான பக்தி. ச அத்யுத்கடா பவது, அந்த தீவிரமான பக்தி உனக்கு எப்போதும் நிலநிற்கட்டும், எப்போதும் உன்பக்கம் இருக்க வேண்டும். இதி கிரம் உதீர்ய வேதசம் முதித சேதசம் ஆததாக. இப்படி அருளி செய்து பிரம்மதேவர் மனதிற்கு மகிழ்ச்சி அளித்தீர். பகவான் பிரம்மதேவர்கிட்ட சொல்லுகிறார், பிரம்மதேவா, குறையே இல்லாமல் மூவுலகத்தையும் சிருஷ்டிக்க வேண்டிய திறமை நீ அடையுவாய். என் அனுகிரகத்தை സ്വീകരിத்துக்கொள். மேலும் தபஸ் செய், எல்லாவற்றையும் சாதிக்கும் தீவிரமான பக்தியும் உன்னிடம் எப்போதும் நிலைந்து இருக்க வேண்டும் என்று பகவான் பிரம்மாவிடம் சொல்லி பிரம்மாவை சந்துஷ்டி அடைய வைத்தீர் என்று பட்டதிரி சொல்லுகிறார். குருஷ்வ தியம் போன்ற வேண்டுதலே இங்கே சபலமாகுகிறது. அதற்கு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அதீதா என்ற வார்த்தையினால் ஈஸ்வரானுகிரகம் எத்தனை உண்டானாலும் கர்மம் செய்தால் மட்டும் ஏது காரியமும் நடத்த முடியும். அதனால் இங்கு பகவான் பிரம்மாவிடம் மீண்டும் தவம் செய் என்று சொல்லுகிறார். இதற்கு திருடமான பக்தி ரொம்பவும் அவசியம். இந்த வார்த்தைகள் தான் பகவான் பிரம்மாவிடம் சொன்னது. திருடமான பக்தியுடன் கர்மம் செய், பலத்தை அனுபவிக்க അനുഗ്രഹം கிடைக்கும். ലഭസ്വ ഭുവനത്രയീരചനദക്ഷതാമക്ഷതാം ഗൃഹാണമദനുഗ്രഹം കുരു തപശ്ച ഭൂയോ വിധേ ഭവത്വഖില സാധനീ മയി ച ഭക്തിരത്യുത്കടേതി ഉദീര്യ ഗിരമാദധാ മുദിത ചേതസം വേധസം. ശ്ലോകം 9.
ശതം കൃതതപാസ്തതഃ സ ഖലു ദിവ്യസംവത്സരാൻ അവാപ്യ ച തപോബലം മതിബലം ച പൂർവാധികം ഉദീക്ഷ്യ കില കമ്പിതം പയസി പങ്കജം വായുനാ ഭവദ്ബലവിജൃംഭിത പവനപാധസീപീതവാൻ. ശതം കൃതം തപാഹ തതഃ സഹ ഖലു ദിവ്യ സംവത്സരാൻ അവാപ്യ ച തപോബലം മതിബലം ച പൂർവ അധികം ഉദീക്ഷ്യ കില കമ്പിതം പയസി പങ്കജം വായുനാ ഭവദ്ബല വിജൃംഭിതഃ പവന പഥാസി പീതവാൻ. തതഃ സ ഖലു ശതം ദിവ്യ സംവത്സരാൻ കൃത തപാഹ. അനന്തരം അന്ത ബ്രഹ്മ 100 ദിവ്യ സംവത്സരം മുഴുവനും തപസ്സനുഷ്ഠിത്താർ. പൂർവാധികം തപോബലം മതിബലം ച അവാപ്യ ച. முன்னாடி இருந்ததை விட தபோசக்தியும் மனோசக்தியும் அதிகரித்து கிடைத்தது. பங்கஜம் பயசி வாயுனா கம்பிதம் கீழ உதீக்ஷ்யா. அந்த தாமரை பூ பிரளய ஜலத்தில் காத்தினால் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து பவத் பல விஜృంభిதா, உங்களுடைய அந்த சக்தியினால் பிரபாவமடைந்த பிரம்மா பவன பாதசி பீதவான், இங்கே இருக்கிற ஜலத்தையும் வாயுவையும் பானம் செய்தார். பிறகு சந்துஷ்டனான பிரம்மதேவர் 100 தேவ வருஷம் தபசு செய்து முன்பு இருந்ததை விட அதிகமான தபோபலத்தையும் மனோபலத்தையும் அடைந்தார். அதற்கு பிறகு பிரளய ஜலத்தில் தாமரை காத்தினால் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து உன்னுடைய சக்தியினால் நிறைந்திருந்த பிரம்மா அந்த இடத்தில் இருக்கிற காத்தையும் ஜலத்தையும் குடித்து விட்டார். தாமரை பூவில் ஸ்திதி செய்யுகிற பிரம்மா பூ வாயுவினாலும் தண்ணீர் இருப்பதினாலும் ஆடி அசைந்து கொண்டிருந்தது. அதனால் அதில் பிரம்மாவிற்கு ஸ்திரமாக உரைச்சு இருக்க முடியவில்லை. பூவை உറപ്പിத்து நிறுத்துவதற்காக அங்கே இருந்த காத்தையும் தண்ணியையும் பானம் செய்தார். அதனால் பூவும் பிரம்மாவும் உറച്ച இடத்தில் സ്വസ്ഥமாக இருக்க முடிந்தது. ശതം കൃതതപാസ്തതഃ സ ഖലു ദിവ്യസംവത്സരാൻ അവാപ്യ ച തപോബലം മതിബലം ച പൂർവാധികം ഉദീക്ഷ്യ കില കമ്പിതം പയസി പങ്കജം വായുനാ ഭവദ്ബലവിജൃംഭിത പവനപാധസീപീതവാൻ. ശ്ലോകം 10. തവൈവ കൃപയാ പുനഃ സരസിജേന തേനൈവ സ പ്രകൽപ്യ ഭുവനത്രയീം പ്രവവൃതേ പ്രജാനിർമ്മിതൗ തഥാവിധ കൃപാഭരോ ഗുരുമരുത്പുരാധീശ്വരാ ത്വമാശു പരിപാഹി മാം ഗുരുദയോക്ഷിതൈരീക്ഷിതൈഃ. തവ ഏവ കൃപയാ പുനഃ സരസിജേന തേന ഏവ സഹ പ്രഗൽപ്യ ഭുവനത്രയീം പ്രവവൃതേ പ്രജാ നിർമ്മിതൗ തഥാവിധ കൃപാഭരഃ ഗുരുമരുൾപുരാധീശ്വര ത്വം ആശു പരിപാഹി മാം ഗുരുദയാ ഉക്ഷിതൈഃ ഈക്ഷിതൈഃ. പുനഃ സഹ തവ கிருபையா ஏவா. பிறகு அந்த பிரம்மதேவர் உங்களுடைய கிருபையினால் மட்டும் தேன சரசிஜேன ஏவ புவனத்ரயீம் பிரகல்ப்யா, அந்த നാഭി കമലം കൊണ്ട് ത്രൈലോക്യത്തെ നിർമ്മിത്ത് പ്രജാ നിർമ്മിതോ പ്രവവ്രതേ, പ്രജാസൃഷ്ടികാര്യത്തിൽ ഏർപ്പെട്ട ഗുരു മരുത്പുരാധീശ്വര ത്വം തഥാവിധ കൃപാഭരഃ. ഗുരുവായൂരപ്പ,
உங்களுடைய அப்படிப்பட்ட கிருபையுடன் கூடின கிருபை நிறைந்திருக்கிற குரு தயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி கருணையால் நிறைந்த கடாட்சங்களை கொண்டு ஆஷு மாம் பரிபாகி சீக்கிரமாகவே என்னையும் காத்து அருள வேண்டும். பிறகு பிரம்மதேவர் உங்களுடைய கிருபையினால் அந்த தாமரை பூவை கொண்டு மூவுலகத்தையும் உண்டாக்கினார். பிரஜைகளை சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார். குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட கிருபையுடன் கூடின நீங்கள் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையால் என்னை சீக்கிரமாக காப்பாற்றி அருள வேண்டும். பிரஜா நிர்மிதோ என்றால் சரீரத்தோடு கூடின ஜீவாத்மாக்கள் தான் இந்த பிரஜைகள். புவனத்ரயம் அதலம் முதலான அதோலோகங்களை பூலோகத்திலும் மகர்லோகம் முதலான உபரிலோகங்களை சொர்க்கலோகத்திலும் உൾപ്പെടുത്തിயிருக்கு. ചതുർദശലോകങ്ങളുടെ സ്ഥാനത്തെ ഭൂഹു ഭുവഹ സ്വഹ അതാണത് ഭൂലോകം അന്തരീക്ഷലോകം സ്വർഗലോകം என்ற ത്രൈലോക്യ വ്യവഹാരം ഗായത്രി മന്ത്രത്തിൽ ചൊല്ലപ്പെടുகிறது. തവൈവ കൃപയാ പുനഃ സരസിജേന തേനൈവ സ പ്രകൽപ്യ ഭുവനത്രയീം പ്രവവൃതേ പ്രജാനിർമ്മിതൗ തഥാവിധ കൃപാഭരോ ഗുരുമരുത്പുരാധീശ്വരാ ത്വമാശു പരിപാഹി മാം ഗുരുദയോക്ഷിതൈരീക്ഷിതൈഃ. ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം 8-ാം അധ്യായത്തിൽ 16 മുതൽ 9-ാം അധ്യായത്തിൽ 9-ാം ശ്ലോകം വരെയുള്ള ഭാഗം താൻ இந்த ദശകത്തിൽ സംക്ഷേപിച്ചിട്ടുള്ളത്. ശ്രീമദ് ഭാഗവതത്തിലെ തൃതീയ സ്കന്ധം 8-ാം അധ്യായത്തിൽ വിസ്താരമാക്കി ചൊന്ന ബ്രഹ്മസ്തുതി இந்த ദശകത്തിൽ 7-ാം ശ്ലോകത്തിൽ ரொம்பவும் ചുരുക്കി ചൊല്ലിയിരിக்கிறார் ഭട്ടതിരി. പാരായണം. ദശകം 9. സ്ഥിതഃ സ കമലോദ്ഭവസ്തവ ഹി നാഭിപങ്കേരുഹേ കുതസ്വിദിതമംബുധൗ ഉദിതമിത്യനാലോകയൻ തദീക്ഷണ കുതൂഹലാത് പ്രതിദിശം വിവൃത്താനന ചതുർവദനദാമഗാദ്വികസദഷ്ടദൃഷ്ട്യംബുജാം മഹാർണവവിഘൂർണിതം കമലമേവ തത്കേവലം വിലോക്യ തദുപാശ്രയം തവ തനും തു നാലോകയൻ ക ഏഷ കമലോദരേ മഹതി നിസ്സഹായോ ഹ്യഹം കുതസ്വിദിതമംബുജം സമജനീതി ചിന്താമഗാത് അമുഷ്യ ഹി സരോരുഹ കിമപി കാരണം സംഭവേത് ഇതി സ്മ കൃതനിശ്ചയ സ ഖലു നാളരന്ധ്രാധ്വനാ സ്വയോഗബലവിദ്യയാ സമവരൂഢവാൻ പ്രൗഢധീ ത്വദീയമതിമോഹനം നതു കളേബരം ദൃഷ്ടവാൻ തതഃ സകലനാളികാ വിവരമാർഗഗോ മാർഗയൻ പ്രയസ്യ ശതവത്സരം കിമപി നൈവ സന്ദൃഷ്ടവാൻ നിവൃത്യ കമലോദരേ സുഖനിഷണ്ണ ഏകാഗ്രധീ സമാധിബലമാദധേ ഭവദനുഗ്രഹൈകാഗ്രഹീ ശതേന പരിവത്സരൈർദൃഢസമാധിബന്ധോല്ലസത് പ്രബോധവിശദീകൃത സഖലു പത്മിനീ സംഭവാ അദൃഷ്ടചരമദ്ഭുതം തവ ഹി രൂപമന്തർദൃശാ വ്യചഷ്ടപരിതുഷ്ടധീർ ഭുജഗഭോഗഭാഗാശ്രയം കിരീടമകുടോല്ലസത് കടകഹാരകേയൂരയുങ് മണിസ്ഫുരിതമേഖലം സുപരിവീതപീതാംബരം കളായ കുസുമപ്രഭം
ഗളതലോല്ലസത്കൗസ്തുഭം വപുസ്തദയി ഭാവയേ കമലജന്മനേ ദർശിതം. ശ്രുതിപ്രകരദർശിത പ്രചുരവൈഭവ ശ്രീപദേ ഹരേ ജയ ജയ പ്രഭോ പദമുപൈഷിദിഷ്ട്യാദൃശോ കുരുഷ്വധിയമാശു മേ ഭുവനനിർമ്മിതോ കർമ്മഠാം ഇതി ദ്രുഹിണവർണിത സ്വഗുണബംഹിമാ പാഹി മാം. ലഭസ്വ ഭുവനത്രയീരചനദക്ഷതാമക്ഷതാം ഗൃഹാണമദനുഗ്രഹം കുരു തപശ്ച ഭൂയോ വിധേ ഭവത്വഖിലസാധനീ മയി ച ഭക്തിരത്യുത്കടേതി ഉദീര്യഗിരമാദധാ മുദിതചേതസം വേധസം. ശതം കൃതതപാസ്തതഃ സഖലു ദിവ്യസംവത്സരാൻ അവാപ്യ ച തപോബലം മതിബലം ച പൂർവാധികം ഉദീക്ഷ്യ കില കമ്പിതം പയസി പങ്കജം വായുനാ ഭവദ്ബലവിജൃംഭിത പവനപാധസീ പീതവാൻ. തവൈവ കൃപയാ പുനഃ സരസിജേന തേനൈവ സ പ്രകൽപ്യ ഭുവനത്രയീം പ്രവവൃതേ പ്രജാനിർമ്മിതൗ. തഥാവിധ കൃപാഭരോ ഗുരുമരുത്പുരാധീശ്വരാ ത്വമാശു പരിപാഹി മാം ഗുരുദയോക്ഷിതൈരീക്ഷിതൈ. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു.